எனக்கு ஒரு டவுட் நண்பர்களே, என்னன்னு கேட்டா சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் நண்பர்கள் வந்துட்டு யாரும் கோச்சுக்க வேணாம். சும்மா ஒரு சந்தேகமா தான் கேட்குறேன். யாருக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச்ல வந்துட்டு மேட்ச் முடிய போற அந்த தருணத்துல கை வேர்த்து இருக்கு. யாருக்கு? எங்க அக்கா மாயன் ட்ரிஷன் ஸ்டப்ஸ்க்கு. அப்ப என்ன கேட்டிருக்காரு, இங்க பாருங்க அம்பையார், என் கை வேர்க்குது, நான் வந்துட்டு இந்த மாதிரி கிளவுஸ் மாத்திக்கிறேன்னு கேட்டதுக்கு, முடியாதுப்பா தம்பி, ஏத்துக்க முடியாது, நீ மேட்சை பிரிச்சு மெஞ்சிடும், எனக்கு தெரியும், உன் கை வேர்த்துக்கு இருந்தா தான் நீ அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அப்படி இதுல என்னடா இப்போ உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, அவர் கிளவுஸ் மாத்தினப்ப அவங்க ஒத்துக்கல, இல்ல கிளவுஸ் மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிங்க. நேத்து என்னடாண்டா, மேட்ச்ல பாதி ஓவர் போயிட்டு இருக்கு, பாதி ஓவர்ல போய்க்கு இருக்கும்போதே பாண்டியா வந்துட்டு நான் கிளவ் மாத்தணும் அப்படின்னு சொன்னப்ப ஒரு வாட்டி உள்ள வந்துட்டு தப்பான கிளவ் எடுத்துக்கொண்டாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் அனுப்பிச்சுடாரு, போயிட்டாப்பா திரும்பி நீ வேற கிளவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா, அதே ஓவர்ல இன்னொரு பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடியே வந்துட்டு கிளவ் எடுத்து வந்து மாத்திச்சா. அப்படி எனக்கு என்ன டவுட்னா, சிஎஸ்கே மேட்ச்ல கிறிஸ்டின் ஸ்டப்ஸ்க்கு வந்துட்டு மாற்ற விடாத கிளவுஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல ஏன் மாற்ற விட்டீங்க? இது மாத்துறதுக்கு அனுமதி இருந்துச்சுன்னா ஏன் சிஎஸ்கே மேட்ச்ல வந்துட்டு மாற்ற விடல? இது வந்துட்டு கேட்டா வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி உங்க ரெண்டு டீமுக்கு வந்துட்டு அகைன்ஸ்டா பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு சும்மா ஒரு காமனா ஒரு டவுட். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தப்பா சரியான்றதை வந்துட்டு கமெண்ட் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. குறிப்பா வந்துட்டு பீடாப், இதை பத்தி நீங்க பேசி ஆகணும். பீடாப் கிட்ட தான் வந்துட்டு இந்த டவுட் நான் கேட்கிறேன். இன்னும் யோமி அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டவுட்டுக்கு வந்துட்டு கிளியரிஃபை பண்ணுங்க.